ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மிளகா வடை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். துவரம்பருப்பு, பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பூண்டு. முன்னாடி காமிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலையை மட்டும் பொடி பொடியாக நறுக்கிட்டு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மிளகா வடையை எண்ணெயில் ஊற்றிக்கலாம். நல்லா பொரியுது. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வேக வைங்க. நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். மிளகா வடை ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டோம் சூடாகிறதுக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை போதும். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்ம மாவில் முட்டை கலக்கி போட்டால் அது முட்டை போண்டா. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இது முட்டை போட்ட வடை. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு வடையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.